வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம முழுக்க முழுக்க பார்க்க போகிறது அப்படின்றது ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஷார்ட் ஸ்ட்ராங்கிள்னால் என்ன, ஸோ அதன் மூலயமா நம்மளுக்கு ஆப்ஷன் பையருக்கு எப்படிலாம் வாய்ப்பு கிடைக்குது. ஏன்னா அந்த ஷார்ட் ஸ்ட்ராங்கிளில் தான் ஆப்ஷன் பையருக்கான சான்சஸே இருக்குது. அப்போ டேபிளில் ஒரு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அப்படின்ற நம்ம டேபிளை வச்சு தான் ஃபாலோ பண்ணுறோம் மார்க்கெட்டே. அப்போ டேபிளில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கிள் எப்படி அசம்பிள் ஆகுது, அசைன் ஆகுது, ஸோ அந்த ஸ்ட்ராங்கிள்லேருந்து எப்படி நம்ம மார்க்கெட்டை பார்க்கணும், ஸோ அடுத்தடுத்து அது ரீச் பண்ணக்கூடிய எட்ஜஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத பொதுவான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு க்ளோசிங் ஆகியிருக்க இந்த டேபிளை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? அதாவது சண்டே நம்ம பார்க்குறோம். இதுக்கு முந்தைய நாள் க்ளோஸ் ஆன வெள்ளிக்கிழமை டேபிளை வச்சு நம்ம பார்க்கலாம். இதில் வந்து ஸ்ட்ராங்கிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸ்ட்ராங்கிள் அப்படின்னா என்ன, ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் அப்படின்னா என்ன? ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் அப்படின்றது மார்க்கெட் ஒரு பாயிண்ட், ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஒரு ப்ரைஸில் ரன் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். ரன் ஆகிட்டு இருக்க அந்த ப்ரைஸுக்கு மேலே இருக்கக்கூடிய ஓடிஎம், நியர்பை ஓடிஎம் கால் ஆப்ஷன். சரிங்களா? கால் ஆப்ஷன் சீன் போட்டிருக்கேன். அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய நியர்பை ஓடிஎம் புட் ஆப்ஷன். சரிங்களா? அந்த ஓடிஎம் புட் ஆப்ஷனுக்கும் கீழே இருக்கக்கூடிய ஓடிஎம் புட் அண்டு மேலே இருக்கக்கூடிய ஓடிஎம் கால், இது ரெண்டையும் செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னால், ஏன்னா நம்ம முழுக்க முழுக்க ஒரு செல்லர்ஸுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து ஆப்ஷன் செல்லர்ஸுக்கும் அந்த ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூஷனல் செல்லர்ஸை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறது அண்ட் அதை பையருக்கு நம்ம எப்படி மாற்றி நம்ம பார்க்குறது அப்படின்றத எடுத்துக்கணும். ஏன்னா முழுக்க முழுக்க நம்மளுக்கு கிடைக்கிறது இதில் செல்லர்ஸுடைய டேட்டா. அப்போ இதில் வர்றது எல்லாமே செல்லர்ஸுடைய டேட்டா தானே. ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸில் பையர்ஸ்க்கான டேட்டாஸ் இருக்காதுன்னா பையர்ஸ்க்கு நம்மளுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இருக்குது. இந்த டேபிள்லையுமே சில நேரங்களில் பையராக மாறுவாங்க. ஆனால் அது நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், ரொம்ப ரொம்ப கம்மியான டைமில் மட்டும்தான் அது பையர்ஸாக மாறுவாங்க. சரிங்களா? அது என்னைக்காவது ஒரு நாள், அதாவது ஒரு 20 நாள் ட்ரேடிங் செஷன் மந்த்லி இருக்குன்னா ஒரு 3 to 4 days இருக்கலாம். ஆனால் திருப்பி அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் கொண்டு வருவாங்க. ஸோ ஒரு ரேஞ்ச் இந்த மாதிரி மல்டிபிள் கால் சைடு இருக்காங்கன்னா ஒரு ரேஞ்ச் மேலே கொடுத்துட்டு அகைன் திருப்பி இதே இடத்துக்கே வந்துடுவாங்க. காலை வந்து அவங்க பையராக மாறி கால் ஆப்ஷன் வந்து மேலே கொண்டு போயிட்டு அகைன் எல்லாரையுமே அதை வாங்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக செல் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இதில் 2 விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்ட்ராங்கிள் இருக்குது அப்படின்னா, சரிங்களா, ஒரு கால் ஆப்ஷன் மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ்லேருந்து மேலே கால், கீழே புட் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அப்போ இதை அவங்க செல் பண்ணணும், மோஸ்ட் அதிகமான குவான்டிட்டியில் இந்த கால் ஆப்ஷனையும் புட் ஆப்ஷனையும் செல் பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட்டை அந்த இடத்துக்கு கொண்டு வரணும். ஏன்னா எந்த ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அவங்க செல் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு நியர்பை மார்க்கெட்டை அவங்க கொண்டு வந்தால் மட்டுமே அங்கே பையிங் வேல்யூ அதிகமாக இருக்கும், வால்யூம் அதிகமாக இருக்கும். ஸோ வால்யூம் அதிகமாக அவங்களால கிரியேட் பண்ண முடியும் அந்த இடத்துல. சரிங்களா? ஏன்னா மார்க்கெட் இந்த இடத்துல நீங்கள் ரன்னாக வச்சுட்டு ஓடிஎம்மில் போய் செல் பண்ணாங்க அப்படின்னா அந்த இடத்த வாங்குறதுக்கு அப்படின்றது அதிகபட்சமான வால்யூம் ஜென்ரேட் ஆகாது. அப்போ ப்ரைஸை வந்து அந்த இடத்துல கொண்டு வரணும். ஸோ ப்ரைஸை அங்கே கொண்டு வந்து அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கு கொண்டு வந்து அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக செல் பண்ணிட்டே வருவாங்க. இங்கேருந்து போகும்போதே செல்லிங் ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கேருந்து போயிட்டு ஹியூஜ் குவான்டிட்டியில் செல் பண்ணும்போது திருப்பி வரும். அப்போ அது அந்த இடம் என்ன அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். சரிங்களா? அந்த ஸ்ட்ராங்கிளுடைய எட்ஜ் என்ன, ஸோ அந்த எட்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லைகள்லாம் என்னென்ன அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணணும். இதில் நம்ம பொதுவாக வந்து வெபினாரில் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் தெரியும், 2 எல்லைகள் எடுப்போம். அதாவது எட்ஜில் அந்த ஸ்ட்ராங்கிள்லேயே 2 ஸ்ட்ராங்கிள் எடுப்போம். ஒன்று ஸ்மால் எட்ஜ் ஸ்ட்ராங்கிள்னு சொல்லுவாங்க, அதாவது ஷார்ட்டஸ்ட் எட்ஜ் ஸ்ட்ராங்கிள். இன்னொன்று வைடஸ்ட் எட்ஜ் ஸ்ட்ராங்கிள். இந்த மாதிரி நம்ம 2 பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்து வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா அந்த ஸ்மாலஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட், ஸ்மாலஸ்ட் எட்ஜ் அப்படின்னா இப்போ 25,019 முடிச்சிருக்காங்க. அப்போ இதுக்கு இந்த ப்ரைஸுக்கு, அதாவது 25,019க்கு
கீழ இருக்கக்கூடிய நியர்பை இருக்கக்கூடிய புட் ஆப்ஷன் என்ன? அப்படின்னு பார்க்கணும். அப்ப அதுக்கு நியர்பை இருக்கக்கூடியது 25,000 புட் ஆப்ஷன். ஸோ இந்த பிரைஸுக்கு நியர்பை மேல இருக்கக்கூடிய கால் ஆப்ஷன் என்னன்னு பார்க்கணும். ஸோ அது வந்து 25,050 கால் ஆப்ஷன். அப்ப இது ஸ்மாலஸ்ட் எட்ஜான ஸ்ட்ராங்கிள் இது. ஸோ வைடரா பார்க்குறோம் அப்படின்னா, இருக்கிறதுலே பெரிய நம்பருக்கு போயிடணும். ஃபர்ஸ்ட் இருக்க 6 ஸ்ட்ரைக்ல. அப்ப 25,019 முடிச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய நம்மளுக்கு 6 ஸ்ட்ரைக் பிரைஸ் 1, 2, 3, 4, 5, 6. இப்ப இந்த 6 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல நியர்பை கீழ இருக்கக்கூடிய ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய 25,000, அதிகமா இருக்கக்கூடிய 25,500. அப்ப இதுக்கு மிட் பாயிண்ட் 25,250. இப்படி தான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கிள நம்ம கணக்குல எடுத்துக்கணும். இந்த ஸ்ட்ராங்கிள்ல எப்படி ஒர்க் அவுட் ஆகும் மார்க்கெட் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்ப இத எடுத்துக்கலாம். இது வந்து 15ஆம் தேதி நம்மளுக்கு நடந்திருக்கக்கூடிய மார்க்கெட். இப்ப இதுல வந்து நம்மளுக்கு முந்தைய நாள், இதுக்கு முன்னாடி நாள் 15னா 14ஆம் தேதி நீங்க நம்ம சேனல் வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். 24,500 to 24,800 அப்படின்றது வைடஸ்ட் சரிங்களா? அதாவது ரொம்ப பெரிய ஸ்ட்ராங்கிளா நம்ம கணக்குல எடுத்திருப்போம். குறைந்தபட்சமா எடுத்திருக்குது அப்படின்றது நம்மளுக்கு வந்து 700 to 600ன்னு எடுத்திருப்போம். இப்ப மார்க்கெட் வந்து 15ஆம் தேதி காலையில ஓப்பன் ஆயிட்டாங்க. ஓப்பன் ஆனவுடனே அவங்க ஃபர்ஸ்ட் ரீச் பண்ணது அப்படின்றது ஸ்மாலஸ்ட் எட்ஜ் உடைய கீழ்ப்பக்க எல்லை. சரிங்களா? ஸ்ட்ராங்கிள்ல 600 to 700ன்னு குடுத்துருக்கோம்னா, 700ல ஓப்பன் ஆகி ஓப்பனுக்கு கீழ வந்து கீழ்ப்பக்க எல்லை. அடுத்ததா வைடஸ்ட் எட்ஜான கீழ்ப்பக்க எல்லையான 24,500. அகைன் அங்கேருந்து சப்போர்ட் எடுத்துட்டு டைரக்ட்டா நம்மளுக்கு எங்க போயிட்டாங்க? 24,800. அப்ப இதுக்கெல்லாம் இந்த மொமெண்டம் குடுக்குறாங்க இல்லைங்களா? இங்கேருந்து இங்க அண்ட் இங்கேருந்து இங்க. மேல போய் இங்க ரீச் ஆகுற வரைக்கும். இதுதான் பையர்ஸ்க்கான இடம். அப்ப அதர்வைஸ் இந்த இடம் அப்படிலாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது? சைட்வேஸ்க்குள்ள போயிரும். இப்ப 800 போயிட்டு அகைன் கீழ வரல. இந்த ஸ்மாலஸ்ட் எட்ஜான 600 அப்படின்ற லெவலுக்கிட்டயே முடிச்சுட்டு அங்கேருந்து சப்போர்ட் எடுத்து திரும்பிட்டாங்க. அப்போ ஒரு மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கிள் கிரியேட் பண்ணி, அதனுடைய எல்லைகள ரீச் பண்ற வரைக்கும் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு எட்ஜ்லேருந்து திரும்பும்போது. அப்ப நீங்க ஒண்ணு ஓப்பன்லேருந்து இந்த வைடஸ்ட் எட்ஜுடைய பாட்டமுக்கு எடுக்கலாம். இல்ல வைடஸ்ட் பாட்டம் உடைய அந்த எட்ஜுக்கு இருக்கு இல்லைங்களா? அங்கேருந்து திரும்பும்போது நம்ம கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம். இதுதான் இந்த ஸ்ட்ராங்கிளுடைய விஷயம். ஸ்ட்ராங்கிள் டேபிள்ல எல்லா இடத்துலயுமே இருக்கும். ஸ்ட்ராடிலும் இருக்கும். ஸ்ட்ராடில தாண்டி ஒரு ஸ்ட்ராங்கிள் அமையும். சரிங்களா? இது வந்து ஸ்ட்ராடில். நம்ம முந்தைய வீடியோல பார்த்துருப்போம். இந்த ஸ்ட்ராடில் படி தான் நம்மளுக்கு மார்க்கெட்டே இங்க வந்து சைட்வேஸ்ல போயிருக்காங்க. சரிங்களா? 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஸ்ட்ராடலுக்கு கட்டுப்பட்டு நம்மளுக்கு சைட்வேஸ்ல போயிருக்காங்க 25,000ல. ஸோ சிம்பிளா அந்த மார்க்கெட் பாருங்க. 25,000 ஸ்ட்ராடல். நம்ம எல்லா வீடியோலயும் சொல்லிட்டு வரோம். ஸ்ட்ராடல் அப்படின்றது ஒரு எஸ்டர்டே ஹை அண்ட் எஸ்டர்டே லோவுக்கு உள்ள அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா, மேல 50 பாயிண்ட், கீழ 50 பாயிண்ட். இவ்வளவுதான் அவங்களுடைய ரேஞ்சாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப 25,000லேருந்து மேல 50 அப்படின்னா 25,050. மார்க்கெட் அதை தாண்டி போகல. கீழ 50ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 24,950. மார்க்கெட் அதை தாண்டியும் போகல. இதுதான் அந்த ஸ்ட்ராடலுக்கு உண்டானது. அப்ப இதுல நம்ம ஸ்ட்ராங்கிளா கன்வெர்ட் ஆகும்போது, டேபிள்ல ஸ்டார்ட்டிங்லயே ஸ்ட்ராங்கிள் வந்துட்டாங்க அப்படின்னா, ஒரு 25,000 to 25,100ன்னு வந்துட்டாங்க அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராங்கிள்ல எங்க ஓப்பன் ஆகுறாங்க, ஃபர்ஸ்ட் எந்த எட்ஜ ரீச் பண்றாங்கன்னு பார்க்கணும். இதுல முழுக்க ஆப்ஷன் பையர் அப்படின்றவங்க எந்த அளவுக்கு துரிதமா செயல்படணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, துரிதமாவும் கொஞ்சம் நீங்க மார்க்கெட்ட பாயிண்ட் ஆஃப் வியூவே டிஃபரெண்ட்டா பார்க்குற மாரி இருக்கும். ஒரு எட்ஜ்ல கீழ போயிட்டு மார்க்கெட்ட இப்ப 25,000 இருக்காங்கன்னா, 24,900 மேல 25,100ன்னு வச்சுக்கலாம். 24,900 ரீச் அவுட் பண்ணிட்டாலும், நீங்க இந்த மூவ்மெண்ட்ட விட்டுட்டாலும் கூட, சரிங்களா? இப்படி ஓப்பன் ஆயிட்டாங்க. சரிங்களா? இங்க எந்த பாயிண்ட்ல வேணாலும் ஓப்பன் ஆகட்டும். மிட் பாயிண்ட்ல. இது வந்து 25,100ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இது 24,900ன்னு வச்சுக்கலாம். இப்ப எங்க வேணாலும் ஓப்பன் ஆகட்டும். ஓப்பன் ஆன உடனே இந்த ரீச் பண்றாங்க 24,900. இந்த மூவ்மெண்ட்ட நீங்க விட்டுட்டீங்கன்னு கூட வச்சுக்கலாம். அகைன் இங்கேருந்து திரும்புறதுக்கான வாய்ப்புகள நம்ம பார்க்கணும். எல்லாருமே ஆப்ஷன் பையர்ஸ் பண்ற தப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரேஞ்ச் மார்க்கெட் ஃபிக்ஸ் பண்ணதுக்குள்ள அதுதான் பாட்டமா?
அப்படின்றது தெரியாம, அதுக்கு கீழ இன்னமும் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல போயி புட் ஆப்ஷன பை பண்றது தான் நம்மளுடைய தவறு. அப்ப அதுல டேபிள்ல என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்க்கணும். டேபிள்ல அது சப்போஸ் எட்ஜஸா இருந்தது அப்படின்னா, அங்க இருந்து ரிவர்சல் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த ரிவர்சல் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம யாருமே கவனிக்கிறதில்ல. மார்க்கெட் ஒரு போக்குல போகும்போது இன்னமும் போவாங்க அப்படின்ற கண்ணோட்டத்தோடயே தான் நம்ம பார்க்குறோமே தவிர, எந்த இடத்துல ரிவர்சல்ன்னு நம்ம பார்க்கறதில்ல. அப்ப ஒரு பிரீமியம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஒரு ஸ்ட்ராங்கிள்ல ஒரு பிரீமியம் குடுப்பாங்க. குடுத்து ஒரு எட்ஜ் கிரியேட் பண்ணி, அகைன் அத வந்து பிரீமியத்த டீகே பண்ணுவாங்க. ஸோ நல்லா இந்த இத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க புரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்ட்ராங்கிள்ல நீங்க ஒரு கான்ட்ராடிக்ஷனா ஒரு கான்ட்ரா ட்ரேட் எடுக்கிற மாரின்னு சொல்லுவாங்க. அப்படி வந்து நீங்க கொண்டு போகணும். ஒரு எட்ஜ் வந்து ரீச் ஆகும்போது, திருப்பி அங்கருந்து ரிவர்சலுக்கு பார்க்கணும். டேபிள்ல அந்த மாதிரி எட்ஜ் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா. 2வது இந்த எட்ஜ் வந்து ஒரு 200 பாயிண்ட் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா, இப்ப 24,900 டூ 25,100ன்னு எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட 200 பாயிண்ட். இந்த மாதிரி ஸ்ட்ராங்கிள் 100 பாயிண்ட்டுக்கு மேற்பட்டு ஒரு ஸ்ட்ராங்கிள் கிரியேட் ஆகுதுன்னா, அங்க பையருக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கும். டேபிள்ல ஃபர்ஸ்ட் 2 இடத்துலயே அத அமைச்சுட்டாங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க பையர்ஸ்க்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சரிங்களா? அப்ப அதிலிருந்து எந்த இடத்துல போய் அந்த ஸ்ட்ராங்கிளுடைய எட்ஜ் இருக்கு, அங்கருந்து எப்படி திரும்புறாங்க? 2வது அந்த மிட் பாயிண்ட்க்கு கீழ இருக்காங்களா? ஒரு ஸ்ட்ராங்கிள் இருக்காங்க அப்படின்னா, இப்ப 25,100 டூ 24,900ன்னு எடுத்துக்கிட்டா, அதனுடைய மிட் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு 25,000 வருதுங்களா? சரிங்களா? 24,900 டூ 25,100 மிட் பாயிண்ட் 25,000. அப்ப இந்த 25,000க்கு கீழ இருக்காங்களா? இல்ல மேல இருக்காங்களா? அப்படி இருக்கும்போது ஓப்பன் ஆயிட்டு ஓப்பனுக்கு மேல இருக்காங்களா? மிட் பாயிண்ட்க்கு மேல இருக்காங்களா? இல்ல ஓப்பனுக்கு கீழ மிட் பாயிண்ட்க்கு கீழ இருக்காங்களான்றத பார்க்கணும். இதுதான் நம்மளுடைய அந்த மார்க்கெட்டுடைய சென்டிமெண்ட்ட நம்ம புரிஞ்சுக்கிற விதமா இருக்கும். ஸோ அப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதிலிருந்து எத ரீச் பண்ணுவாங்க? ஒரு எட்ஜ் எங்க இருக்கு? அந்த எட்ஜ ரீச் பண்ணுவாங்களா? அப்படின்றத நம்ம ஈஸியா பிரெடிக்ட் பண்ணிறலாம். ஸோ முழுக்க முழுக்க இந்த டேபிள மட்டுமே பாருங்க. டேபிள் மட்டும் பார்த்துட்டு, டேபிள்ல என்ன குடுத்துருக்காங்களோ அதுதான் எட்ஜஸ். இப்ப டேபிள்ல நம்மளுக்கு ஸ்ட்ராடல் குடுத்துட்டாங்க அப்படின்னா, அதுக்குள்ள தான் இருக்க போறாங்க. அந்த ஸ்ட்ராடலுக்கு உட்பட்டு தான் இருக்க போறாங்க. அப்ப ஸ்ட்ராங்கிள் குடுத்துட்டாங்க அப்படின்னா, அந்த எட்ஜஸ்க்கு மேக்ஸிமம் ரீச் பண்றதுக்கு சான்ஸ் எதிர்பார்க்கலாம். அப்ப நம்ம அதுக்கு கொஞ்சம் தயாரா இருக்கணும். எப்பயுமே வந்து ஒரு எட்ஜ ரீச் பண்றாங்க அப்படின்னா, அங்கருந்து திரும்புறதுக்கு உண்டான வாய்ப்புகள நம்ம பார்க்கணும். இப்ப இந்த இடத்துல எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா, 24,500 போயிட்டாங்க அப்படின்னா, இன்னமுமே கீழ போவாங்கன்னு கூட எதிர்பார்த்திருக்கலாம். ஆனா போகல. திருப்பி ரிவர்சல் ஆயிட்டாங்க. அட் த சேம் டைம் நம்மளுக்கு 24,800 ரீச் பண்ணோனே, மார்க்கெட் இன்னமுமே பயங்கரமா மேல போவாங்கன்னு எதிர்பார்த்தோம். போகல. திருப்பி 600 தான் வர்றாங்க. அப்ப இந்த இடத்துல ஒரு எட்ஜ் ரீச் பண்ணும்போது, ஓப்பன் ஆகும்போது ஒரு ஐவி எப்படி இருக்கு? ரீச் பண்ணும்போது அந்த ஐவி எப்படி இருக்கு? அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். ஸோ இதுக்கு நம்ம புட் ஆப்ஷனுக்கு ஐவி எப்படி இருக்கணும்? கால் ஆப்ஷனுக்கு ஐவி எப்படி இருக்கணும்லாம் தனித்தனியா நம்ம சொல்லிக் குடுத்துருக்கோம். ஒரு சிம்பிளா பேசிக்ஸ் சொல்லிக் குடுத்துருக்கோம். அட்வான்ஸ்டு எல்லாமே நம்ம மந்த்லி செஷன்ஸ்ல தான் வரும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ராங்கிள்ல நம்ம ஒரு எட்ஜ்ல போய் எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஹெட்ஜோட எப்படி எடுக்கணும்? ஹெட்ஜ் இல்லாம நம்ம கன்ஃபர்மேஷனோட எடுக்கும்போது எப்படி எடுக்கணும்? அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இங்க போய் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு அப்படின்றது அதாவது 500ல போய் நம்ம கால் ஆப்ஷன பை பண்றது அப்படின்றது வந்து எல்லாத்துக்குமே அது வராது. அது ஆக்சுவலா வந்து கொஞ்சம் அ என்ன சொல்றது? டபுள் மைண்டடா தான் இருக்கும். இதுக்கு கீழ மார்க்கெட் கீழ போயிருமோ? இல்ல இந்த இடம் தான் குடுத்துருக்காங்க டேபிள்ல. திரும்புமா? திரும்பாதா? அப்படின்ற எண்ணங்கள்லாம் நெறைய பேத்துக்கு வரும். காரணம் அதான். அந்த இடத்துல போயி ஒரு என்ன சொல்றது? மொமெண்டம் அந்த இடத்துல ஒரு மாதிரி ஷிஃப்ட் ஆகுறத நம்மளால சரியா கவனிக்க முடியாது. நீங்க நார்மலா மார்க்கெட்ட பார்த்தீங்க அப்படின்னா. அதுவே ஒரு இந்த டேபிள் மூலியமா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அது ஈஸியா உங்களால பிரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ டேபிள்ல என்ன குடுத்துருக்காங்கன்றத பார்த்துட்டு, அதுக்கேத்த மாரி நம்ம எட்ஜஸ வந்து ஃபைனல் பண்ணணும். மேக்ஸிமம் அதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் 6 ஸ்ட்ரைக் பிரைஸ்க்குள்ள ஒரு ஸ்ட்ராங்கிள் இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு உட்பட்டு தான் மார்க்கெட் மேக்ஸிமம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. அதைய தாண்டி இருந்தால் எப்படி இருக்கும்? உதாரணத்துக்கு இப்ப 25,000 டூ 25,100ன்னே வச்சுக்கலாம். அப்ப இவங்களுடைய க்ளோஸ் 25,000 காலுடைய புட்டுடைய க்ளோஸ் 160 அப்படின்னா, 24,800
40ன்னு வச்சுக்கலாம். அடுத்து மேல 25 100 கால் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 145 அப்படின்னா 25 245ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அப்ப இதுக்கு உட்பட்டு அடுத்து ரீச் அவுட் பண்றதுக்காக இந்த இந்த எட்ஜ தாண்டி அங்க ரீச் அவுட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு பார்க்கணும். இது எல்லாமே உங்களுக்கு இந்த இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டிய பேஸ் பண்ணியும் ரன் ஆகும். இதுக்குள்ள நம்மளுக்கு ஆப்ஷன் பிரீமியத்துக்கு உண்டான தனியான கால்குலேஷன்ஸ் இருக்கு. ஒரு ஆப்ஷன் பிரீமியம் இவ்வளவு தான் ஏறுவாங்க, இல்ல ஒரு ஆப்ஷன் பிரீமியம் இவ்வளவு தான் இறங்குவாங்கன்ற ஒரு கால்குலேஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டேட்டாஸ் எடுத்து பழகிட்டீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு ஈஸியரா புரியும். ஸோ, ஒரு பிரீமியம் எப்படியெல்லாம் உங்கள ட்ராப் பண்றாங்க, அந்த பிரீமியத்த ஏத்தி இறக்கி அப்படின்றத அந்த ஸ்ட்ராங்கிள் மூலியமா தெரிஞ்சுக்கலாம். அப்ப நீங்க இந்த ஸ்ட்ராங்கிளுடைய எட்ஜஸ ஒரு பையரா, இல்ல செல்லராவும் ஓகே. பையருக்கும் சரி, செல்லருக்கும் சரி. ஒரு இடத்துல ஓப்பன் ஆகி ஸ்ட்ராங்கிள் போட்டு ஒரு எட்ஜ கிரியேட் பண்ணி, திருப்பி அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுற எட்ஜ நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, செல்லர்ஸுக்கும் இந்த இடத்துல சூப்பரான ஒரு சினாரியோ அமையும். என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரீமியம் ஏறிரும். அந்த எட்ஜஸ்லேருந்து திருப்பி ரிவர்சல் ஆகும்போது பிரீமியம் சீக்கிரமா ட்ராப் அவுட் ஆகும். அப்ப மேல மார்க்கெட் ஏறிட்டு திருப்பி கீழ வரும்போது, புட் ஆப்ஷன் சைடுக்கு நம்மளுக்கு அந்த எட்ஜஸ்ல வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். கீழ போய் ஒரு எட்ஜஸ திரும்பும்போது கால் ஆப்ஷன் சைடுக்கு வாய்ப்புகள் இருக்கான்னு பார்க்கணும். இது எல்லாமே அந்த இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி டேட்டா. 2வது மார்க்கெட் சினாரியோ. இப்ப மார்க்கெட் சினாரியோவுக்கு வருவோம். அதாவது ஒரு ஒரு எஸ்டர்டே ஹை, ஒரு க்ளோஸ், அதுக்கடுத்து நம்மளுக்கு எஸ்டர்டே லோ இருக்காங்க அப்படின்னா, இந்த ஸ்ட்ராங்கிள் சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸ்மாலஸ்ட் எட்ஜ், வைடஸ்ட் எட்ஜ் இருக்கிற அந்த ஸ்ட்ராங்கிள், இது போய் எந்த இடத்துல உட்காருதுன்னு பார்க்கணும். ஓப்பன் இங்க இருக்கு. அதுக்கு மேற்பட்டு இந்த ஸ்ட்ராங்கிள் எந்த இடத்துல ஆப்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி நம்ம ரேஞ்ச் எடுக்கணும். மார்க்கெட் எஸ்டர்டே ஹை மேல இருந்தால் அது பாசிட்டிவ், எஸ்டர்டே லோவுக்கு கீழ இருந்தால் அது நெகட்டிவ்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சினாரியோஸோட சேர்ந்து பார்க்கக்கூடிய என்ன சொல்றது? ஒரு அனுபவம் நீங்க கிரியேட் பண்ணணும் உங்களுக்கு. ஏன்னா, டேட்டாஸ வந்து நீங்க தனித்தனியா பார்த்து பண்றத விட, அந்த டேட்டாவெல்லாம் மார்க்கெட் சினாரியோல எடுத்துட்டு வந்து, அதனுடைய இதோட சேர்த்து அட்டாச் பண்ணி நீங்க பார்க்கும்போது, உங்களுக்கு முழுக்க முழுக்க மார்க்கெட்டோட புரிதல் அப்படின்றது ரொம்ப ஈஸியரா இருக்கும். ஸோ, இதனால தான் சொல்றோம். வெறும் இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி பார்த்தால் அத மட்டுமே பார்க்கக்கூடாது. மார்க்கெட் சினாரியோ பார்த்தால் அத மட்டுமே பார்க்கக்கூடாது. ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் பார்த்தா அத மட்டுமே தனியா பார்க்கக்கூடாது. இது எல்லாத்தையும் சேர்த்து கம்பைன் பண்ணி பார்க்கணும். சினாரியோ எப்படி இருக்கு? அந்த சினாரியோல டேபிளோட எல்லைகள் எங்கெங்க இருக்கு அடுத்தடுத்து? அதுக்குள்ள ஐவி எப்படி மாறுபட்டு ஒர்க் ஆகுது? ஐவிலாம் ஏறுதா? இறங்குதா? கரெக்ட்டா அந்தந்த இடத்துல? அண்ட் ஆப்ஷன் பிரீமியத்துக்கு எவ்வளோ குடுத்துருக்காங்க? இன்னமும் எவ்வளோ குடுக்கப் போறாங்க? அப்படின்றது தெரியணும். ஸோ, ஒரு ஒரு ஸ்ட்ராங்கிள் அப்படின்ற ஒரு ரேஞ்ச் எடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்க இத எல்லாமே பார்க்கணும். பார்த்தால் மட்டுமே அந்த எட்ஜஸ நம்ம கண்டுபிடிச்சு, அந்த எட்ஜ்லேருந்து வரக்கூடிய ரிவர்சல கூட எடுத்துட்டீங்க அப்படின்னா, இன்னமும் வேகமாக இருக்கும். ஒரு எட்ஜ ரீச் பண்றத விட, ரீச் பண்ணிட்டு அகைன் திரும்புறது அப்படின்றது கொஞ்சம் ஃபாஸ்ட்டா இருக்கும். சரிங்களா? அப்ப அந்த எட்ஜஸ் உடைய மிட் பாயிண்ட் என்ன? மிட் பாயிண்ட்க்கு மேல இருக்காங்களா? கீழ இருக்காங்களா? அப்படின்றதெல்லாம் நம்ம கணக்குல எடுத்துக்கணும். 2வது நம்ம சொல்லக்கூடிய அந்த 2 எட்ஜ், அதாவது ஒரு ஸ்மாலஸ்ட் எட்ஜ் ஸ்ட்ராங்கிள் இருக்கும். வைடஸ்ட் ஸ்ட்ராங்கிள் இருக்கும். அதனுடைய மிட் பாயிண்ட்ஸ்க்குலாம் எப்படி மாறுபட்டு நிக்கிறாங்க? உதாரணத்துக்கு இந்த ஸ்மாலஸ்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட் இங்க இருக்கு. வைடஸ்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட் இங்க இருக்குன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இது ரொம்ப பெருசா இருக்கனால உங்களுக்கு குழப்பமா இருக்கும். ஸோ, இப்படி வச்சுக்கலாம். இது வந்து ஸ்மால் எட்ஜ் எஸ்ன்னு போட்டிருக்கேன். இது வந்து வைடு. ஸோ, ஸ்மாலஸ்ட் எட்ஜுடைய மிட் பாயிண்ட் அப்படின்னா இது வச்சுக்கலாம். எம்னு வச்சுருக்கோமா? வைடஸ்ட் எட்ஜுடைய மிட் பாயிண்ட் வந்துன்னா இங்க வச்சுக்கலாம். இப்ப மார்க்கெட் வந்து இதுக்கு உட்பட்டு அமைஞ்சிருவாங்க. அதாவது இந்த ஸ்மாலஸ்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டுக்கும், வைடஸ்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டுக்கும் அமைஞ்சிருவாங்க. இப்படி அமையும்போது இதுக்குள்ளேயே சைட்வேஸ் போயிரும். ஸோ, இதெல்லாம் எந்தெந்த இடத்துல மார்க்கெட்ல ஆப்ட் ஆகுது? கரெக்ட்டா சினாரியோ படி எங்க போய் அசைன் ஆகுதுன்றத நம்ம பார்க்கணும். ஸோ, இதுக்கு நம்ம ஒவ்வொரு மந்த்துமே ஃபர்ஸ்ட் வீக்ல நம்ம கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டுருக்கோம். மந்த்லி செஷன்ஸ். சரிங்களா? இது முழுக்க முழுக்க ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடையாது. இது வந்து கான்செப்ட். ஸோ, இந்த கான்செப்ட்ட நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா, அந்தந்த மார்க்கெட் சினாரியோ ஒவ்வொரு நாளைக்கும் எவ்ரி டே
மார்க்கெட் எப்படி இருக்க போகுதோ, அதுக்கு எடுத்த மாதிரி நீங்க அந்த இன்ட்ராடேல டேக்கான ஸ்ட்ராட்டஜிய நீங்க கிரியேட் பண்ணி, அதன் மூலியமா யாரு டீகே ஆவாங்க? நீங்க ஒரு செல்லர்ஸா இருக்கீங்க அப்படின்னா, எந்த ஆப்ஷன் அன்னைக்கு டீகே ஆகும்? ஏன்னா ஒரு செல்லர்ஸா இருக்கீங்க, ஒரு சைட்வேஸ்லயே மார்க்கெட் போகுதுன்னு வச்சுக்கலாம். நீங்க கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் 2யுமே செல் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். அதுல யார் அதிகமா டீகே ஆவாங்கன்றது உங்களுக்கு தெரியணும். சரிங்களா? கால் ஆப்ஷன் அதிகமா டீகே ஆகுமா? இல்ல புட் ஆப்ஷன் அதிகமா டீகே ஆகுமான்னு தெரியணும். அதுக்கு இந்த இந்த விஷயத்த எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அது கொஞ்சம் இன்னும் ஏதுவாக இருக்கும். அதே மாரி நீங்க ஒரு ஆப்ஷன் பையர் அப்படின்னா, எந்த இடத்துலருந்து திரும்புவாங்க? திரும்பும்போது அவங்களுடைய வேகம் அப்படின்றது ஸ்பீடு. நம்மளுக்கு ஆப்ஷன் பையருக்கு முக்கியமான விஷயம் ஸ்பீடு. ஒரு ஆப்ஷன் பிரைஸ் உடைய ஸ்பீடு. அது எந்த அளவுக்கு வேகமாக இருக்கக்கூடும். அதுல நம்ம பை பண்ணலாமா? வேணாமா? ஸோ இந்த இடத்துல மேல ஏறப் போறாங்க அப்படின்னா, கால் ஆப்ஷனுடைய வேகம் அதிகமா இருக்குமா? இல்ல கீழ இறங்கப் போறாங்கன்னா, புட் ஆப்ஷனுடைய வேகம் அதிகமா இருக்குமா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க ஒரு ஆப்ஷன் பையிங்ல இருக்கணும். ஏன்னா, ஒரு பையர்ஸ் அப்படின்ட்டு நீங்க இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய மேக்ஸிமம் ஹோல்டிங் டைம்னு ஒண்ணு இருக்குல்ல. ரொம்ப நேரம் நீங்க பிரீமியத்த பை பண்ணி ஹோல்டு பண்ண முடியாது. அப்படி ஹோல்டு பண்ணீங்க அப்படின்னா, அது நீங்க கிடைச்சிருக்கும். அகைன் ஹோல்டு பண்ணிட்டே இருக்கும்போது, அது ஒரு டீகேக்குள்ள போயி, இங்கே நம்ம பார்த்த ப்ராஃபிட்டோட கம்மியான ப்ராஃபிட்ல தான் நம்ம புக் பண்ண வேண்டியதா இருக்கும். அப்ப நம்மளுக்கு எட்ஜ் எதுன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நம்ம அங்க போய் புக் பண்ணலாம். இல்ல அந்த ஆப்ஷன் பிரீமியத்தோட ஸ்பீடு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த ஸ்பீடுக்கு உண்டான வேகம் அத ரீச் அவுட் பண்ணும்போதே நம்ம புடிச்சுட்டு, அங்கேருந்து நம்ம வெளிய வந்துக்கலாம். ஒரு கால் ஆப்ஷனுக்கு சரி, புட் ஆப்ஷனுக்கு சரி. ஸோ இதெல்லாம் நம்ம மந்த்லி எவ்ரி மந்த் ஃபர்ஸ்ட் வீக் சண்டே நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப இந்த மந்த்துக்கு எடுத்தீங்கன்னா, ஜூன் மந்த்துக்கு ஜூன் 1 நம்ம கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்றோம். ஸோ ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸோட டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. கிளாஸஸ்க்கு இன்னும் டீட்டெயில்டா நீங்க வீடியோ பார்க்கணும் அப்படின்னா, நம்மளுடைய சேனல்லே மாஸ்டர்ஸ் ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கும். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, கிளாஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதுல இருக்கும். அதுல முக்கியமா நம்ம கத்துக்கக்கூடியது நீங்க ஆப்ஷன் பையர்ஸ் அப்படின்னா, மீன் ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜின்னு ஒண்ணு, மீன் ரிவர்சல் கான்செப்ட்ன்னு. அத நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க ஒரு பிகினர் ஆப்ஷன் பையருக்கு அது கொஞ்சம் ஈஸியரா இருக்கும். அந்தந்த சினாரியோ, அந்த மீன் ரிவர்சல் சினாரியோ வரும்போது மட்டும் நீங்க ட்ரேட் எடுத்தீங்கனாலே போதும். ஓவரால் நீங்க மேக்ஸிமம் என்ன சொல்றது? எண்ட் ஆஃப் த இதுல நீங்க ப்ராஃபிட்லயே முடிக்கலாம். அந்த மீன் ரிவர்சல்ல. ஏன்னா, அந்த இடத்துல ரிவர்சல் ஆகல அப்படின்றா நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் அப்படின்றது சின்னதா தான் இருக்கும். ஸோ டார்கெட் அப்படின்றது பெருசா இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்துல நம்மளுக்கு அந்த சின்னதான ஸ்டாப் லாஸ் அடிச்சா கூட நம்மளுக்கு ஓவரால் மந்த் எண்ட்ல நம்ம ப்ராஃபிட்ல தான் இருப்போம். சரிங்களா? அப்ப இதெல்லாம் கொஞ்சம் லேர்ன் பண்றதுக்கு பாருங்க. இல்ல நீங்களே நம்மளுடைய வீடியோஸ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலரா பார்த்துட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இல்ல நான் இப்பவே கத்துக்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னா, நீங்க கிளாஸஸ்க்கு டீட்டெயில்ஸ் வாங்கி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.